இனிய நண்பர்களே, வணக்கம். ஆன்மீக வானில் வைணவமும் ஆழ்வார்களும் பகுதி 2 இப்பொழுது பார்ப்போம். இன்று முதல் ஆழ்வார்களை பற்றிய பதிவுகளை காணவிருக்கிறோம். முதல் ஆழ்வார் புயங்குன்ற ஆழ்வார், பொய்கை ஆழ்வார் என்பார்கள். 12 ஆழ்வார்களுள் இவர்தான் முதன்மையானவராக குறிப்பிடப்படுகிறார். ஆழ்வார் என்ற சொல்லிற்கு பொருள் என்ன? உலக இன்பங்களில் ஈடுபாடு கொள்ளாது எந்நேரமும் திருமால் பற்றிய சிந்தனையில் ஆழ்ந்து இருப்பவர்கள் ஆழ்வார்கள் எனப்படுகிறார்கள். பொய்கை ஆழ்வாரை சங்க காலத்தில் வாழ்ந்த சேரமான் புகழ்பாடிய பொய்கையாரினும் பின்னர் களவழி 40 பாடிய பொய்கையாரையும் சேர்த்து குழப்பிக்கொள்ள வேண்டாம். இவர் வேறானவர். பொய்கை ஆழ்வார் திருமாலின் திருக்கரத்தில் உள்ள சங்கின் அம்சமாக ஐப்பசி மாதம் திருவோண நட்சத்திரத்தில் காஞ்சிபுரத்தில் திருவெக்கா அடுத்த ஒரு பொய்கையில் பொற்றாமரை மலரில் அவதரித்தார். தாய் தந்தை என மனித பிறப்பு இவருக்கு கிடையாது. இவர் பொய்கையில் குளத்தில் கண்டெடுக்கப்பட்டதால் பொய்கை ஆழ்வார் என பெயர் பெற்றார். இவரை திருமாலின் 5 ஆயுதங்களில் ஒன்றான பாஞ்சசன்யம், அதாவது திருமால் கைச்சங்கு என்பதன் அம்சமாக கருதுகின்றார்கள். திருமாலின் கருணையால் ஞானம் பெற்றவராக கருதப்படுகிறார். இவர் கிபி 7ஆம் நூற்றாண்டை சார்ந்தவராக கருதப்படுகிறார். முதல் ஆழ்வார்கள் மூவரும், அதாவது பொய்கை, பூதத்தாழ்வார், பேயாழ்வார் என்பவர்கள் பல்லவ மன்னவர் ஆண்ட காலத்தில் வாழ்ந்திருக்கலாம் என்று கருதப்படுகிறது. இம்மூவரும் இணைந்து பல திருத்தலங்களுக்கு சென்று திருமாலுக்கு மங்களாசாசனம் செய்திருக்கிறார்கள். ஒரு சமயம் பொய்கை ஆழ்வார் திருக்கோவலூரில் மிருகண்டு முனிவரது ஆசிரமத்தில் மழைக்காக ஒதுங்கினார். அங்கு பூதத்தாழ்வார் அடுத்து வர, அதற்கு பின்னர் பேயாழ்வார் வர, மூவரும் ஒரே சிறிய அறையில் நெருக்கி எடுத்து நிற்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. அப்போது அந்த மூவருக்கும் நடுவில் 4வது ஒருவராக, அதாவது திருமால் சங்கு சக்கரத்துடன் காட்சியளித்தார் என்று கூறப்படுகிறது. ஆழ்வார் இறைவனை மெய், வாய், கண், மூக்கு, செவி என்னும் 5 பொறிகளாகவும் அந்த பொறிகளால் உணரப்படும் 5 புலன்களாகவும் காண்கின்றார். மேலும் நிலம், நீர், தீ, காற்று, வான் என்னும் 5 பூதங்களாகவும் அழிவற்ற மெய் ஞானமாகவும் ஞானமுடையார் செய்யும் வேள்வியாகவும் அறமாகவும் கண்டு மகிழ்கின்றார். இங்கனம் எல்லாம் தானாய் விளங்கும் இறைவனுக்கு சின்னம் சிறு அகல் விளக்கு ஏற்ற அவர் விரும்பவில்லை. இறைவன் தகுதிக்கு ஏற்ப பெரிய விளக்கேற்ற உள்ளம் கொண்டார். எனவேதான் மண்ணுலகத்தையே தகழியாக, அதாவது அகிலாக கொண்டார், விளக்காக கொண்டார். அதனை வளைத்து கிடக்கும் பெரிய கடல் நீரையே நெய்யாக வார்த்தார். அக்கடல் பரப்பின் ஒரு விளிம்பிலே தோன்றுவது போல் காட்சியளிக்கும் உதய ஞாயிற்றை, அதாவது சூரியனை அதில் ஏற்றும் சுடராக்கி ஞான விளக்கேற்றி வழிபட்டார். அது அக இருள் அகற்றும் விளக்கு ஆதலால் உலக மாயையே உண்மை என கருதி இருக்கும் ஆன்மாக்களுக்கு வீடு பேர் அளிக்கும் என்பது அவர் நம்பிக்கையாகும் என இந்த ஞான ஒளி வேண்டி பாடிய பாசுரமே முதல் திருவந்தாதியின் முதல் பாடல் வையம் தகழியா வார்கடலே நெய்யாக வெய்ய கதிரோன் விளக்காக செய்ய சுடராழியான் அடிக்கே சூட்டினேன் சொல்மாலை இடராழி நீங்குகவே என்று. வையம் என்றால் மண்ணுலகம், தகழி என்றால் அகழ், அதாவது விளக்கு, வார் என்றால் நீண்ட, வெய்ய வெம்மையான, சுடர் ஆழி ஒளிமிக்க சக்கரப்படை, இடர் ஆழி துன்பமாகிய கடல் என்று பொருள் கொள்ள வேண்டும். இவர் பாடிய 100 பாடல்கள் முதல் திருவந்தாதி எனப்படும். வைணவ பாடல்களின் கருவூலமான 4000 திவ்ய பிரபந்தத்தின் தொடக்க பாடல்களாக இவை அமைந்திருக்கின்றன. இந்த பாடல்கள் அந்தாதி தொடையில் அமைந்திருக்கின்றன. அதாவது அந்தாதி என்பது ஒரு பாடலின் முடிவே, அதாவது கடைசி சொல்லே அடுத்த பாடலுக்கு தொடக்கமாக அமையும் ஒரு கவிதை வடிவமாகும். மற்ற 2 ஆழ்வார்கள் ஒவ்வொருவரும் பாடிய 100 பாசுரங்கள்
இரண்டாம் திருவந்தாதி, மூன்றாம் திருவந்தாதி என்று போற்றப்படுகின்றன. பிற சமய கண்டனம் இல்லாமல் பக்தி பிரவாகம், பெருமாளின் திருவடி பெருமையை போற்றுதல், வழிபாட்டு நெறி காட்டுதல், தன் அனுபவம் கூறல், இவை இந்த மூவர்களின் பாடல்களில் சிறப்பு அம்சங்களாகும். இறைவனை கண்டதை இவர்கள் நம்முடன் பகிர்கிறார்கள். பொதுவாக கண்டவர் விண்டிலர், விண்டவர் கண்டிலர் என்பார்கள். ஆனால் இவர்கள் இறைவனை பார்த்ததை நம்முடன் பகிர்கிறார்கள். இதில் பொய்கையாழ்வார் சிவனும் திருமாலும் ஒருவரே என்ற கருத்தை வலியுறுத்தி சைவ வைணவ ஒற்றுமையை பேசியிருக்கிறார். அதைத்தான் பொன் திகழும் மேனி புரிசடையம் புண்ணியனும் நின்றுலகம் தாய நெடுமாலும் என்றும் இருவர் அங்கத்தால் திரிவரேனும் ஒருவன் ஒருவன் அங்கத்து என்றும் உளன். அதாவது பொன் போன்ற மேனியும் பின்னிவிட்ட தடையும் கொண்ட சிவபெருமானும் நின்று கொண்டே உலகை அளந்த நெடிய திருமாலும் இரண்டு உடல்களில் திரிவார்கள் என்றாலும் ஒருவரில் ஒருவர் என்றும் உள்ளவர்கள் என்று சொல்கிறார். பொய்கையாழ்வார் திருமாலுடனான நெருக்கம் காரணமாக இவர் இறுதியில் பரமபதத்தை அடைந்தார். இப்படி தன் அரிய பாடல்கள் மூலம் வைணவ தத்துவத்தை எளிமையாக்கிய பொய்கையாழ்வாரின் பெருமைகளை நாமும் போற்றுவோம் என்று கூறி இதை நிறைவு செய்கிறேன். அடுத்த ஆழ்வார் யார் என்பதை உங்கள் ஊகத்துக்கே விட்டு விடுகிறேன். மீண்டும் அவருடைய செய்திகளை தாங்கி அடுத்த காணொளி வெளியே உங்களை சந்திக்கிறேன் என்று கூறி விடைபெறுவது நட்புடன் நாகராஜன். வணக்கம்.